Welcome to all. Nowadays we discussed about and revision the first unit, the living world. So this is the continuation of this revision. Fourth, the topic is nomenclature. Okay. What is the correct definition of nomenclature? Nomenclature எங்கப்பா படித்தோம்? ஓகே, ஸ்டடி த பிரின்சிபல் ஆஃப் nomenclature, classification, identification. இதெல்லாம் என்னது? ஈக்குவல் டு தி taxonomy. ஓகே, nomenclatureங்கிறது என்னது? ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் taxonomy. ஓகே, ஸோ வாட் இஸ் த கரெக்ட் டெஃபினேஷன் ஆஃப் nomenclature? nomenclatureனா இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு நேம் ஒவ்வொருத்தவங்களுக்கு கூப்பிட்றோம்ல, அது போல் இது வந்து வேர்ல்டு வைடு சயின்டிஃபிக் நேம்ஸ். வேர்ல்டு வைடு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு சயின்டிஃபிக் நேம்ஸ் டு calling animals. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா nomenclature. ஓகே, what is nomenclature? Process of assigning scientific names to animals or taxonomic group is called as nomenclature. Okay, what is the examples? That is Homo sapiens. It denotes the human. Okay, so what is the needed for this nomenclature? இது வந்து என்ன nomenclatureனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு நம்ம நேம் கொடுக்கறதுனால அதனுடைய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம அந்த நேமே கொடுக்குறோம். ஸோ அதை வச்சு இது இந்த கேரக்டருக்கானது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். இப்போ நம்ம பார்த்தோம் பேந்த்ரா, டைகரிஸ், இவங்கெல்லாம் வந்து கேட்டோட ஃபேமிலின்னு பார்த்தோமா, கேட் எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக வருவாங்க, ஃபெலிடியே ஃபேமிலி மாதிரி. ஸோ அதுதான் அவங்களுடைய இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேம் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் த வைட்டல் ரோல் ஆஃப் nomenclature? ஓகே, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நோன் ஸ்பீஷியஸோட கேரக்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது இவங்கள மாதிரி இருக்குது, இது இவங்கள்ட்ட என்ன இருக்குது, டிசிமிலாரிட்டிஸாக இருக்குது, சிமிலாரிட்டிஸ்னால் ஒரே மாதிரி இருக்கிறது, டிசிமிலாரிட்டிஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச நோன் ஸ்பீஷியஸோட கேரக்டர்லேருந்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் பார்க்குறோம். எதெல்லாம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ்க்கு நம்ம எடுத்துக்கிற கேரக்டர் அப்படின்னா, this is one of the 2 mark question. ஒன்று வந்துன்னா மார்ஃபாலஜி பார்ப்போம், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், third one habitat, fourth one feeding pattern, fifth one adaptations, next வந்து evolution. ஸோ இதெல்லாம் ஒரு ஆர்கானிசமுக்கு நம்ம நேமிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு இது கற்று வச்சுருப்போம்ல, ஒரு ஸ்பீஷிஸை வந்து லேர்ன் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஸ்பீஷிஸோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டி கேரக்டர் ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் நாமன்க்ளேச்சர்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம், டு ப்ரொவைட் நேம்ஸ் தான். எல்லா டாக்ஸா லெவல்ஸ் இன் ஹையரார்கி ஆஃப் லைஃப், எல்லா டாக்ஸானமிக் ஹையரார்கியில் இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், இட்ஸ் ப்ரொவைட்ஸ் த நேம். ஓகே, நாமன்க்ளேச்சர்னா பேர் வைக்கிற ஒரு இது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் நாமன்க்ளேச்சர், ப்ராசஸ் ஆஃப் நேமிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டுமா, ICZN. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகி நமக்கு இப்போ தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிருவோம், ஏன்னா 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ICZN, நேமிங் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் தஸ் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ் ஆஃப். இப்போ நம்ம வந்து நான் ஒரு ஸ்பீஷிஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நான் ஒரு புது ஸ்பீஷிஸை கண்டுபிடிச்சி அது இதோட சிமிலாரிட்டிஸாக இருக்குது, இந்த கேரக்டரோட டிசிமிலாரிட்டிஸாக இருக்குது, நான் வந்து ஒரு நேமிங் கொடுக்கணும் அப்படின்னா, நான் சும்மா ஒரு நேமிங் கொடுத்து நான் கால் பண்ணேன்னா அது என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ICZNல போய் நான் என்ன பண்ணணும், என்னோட ஆர்கானிசத்தை, என்னுடைய ப்ராஜெக்டை நான் போய் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இஸ் தஸ் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ் கிவன் பை ICZN, International Code of Zoological Nomenclature. ஓகே, ஸோ அப்போ தான் என்ன ஆகும், ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒன்லி ஒன் நேமாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்கப்பா, சயின்டிஃபிக் நேம்ஸ் என்ஷூர் ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர், பைனாமியல் நாமன்க்ளேச்சர், ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஓகே, இப்போ நான் வந்து ICZN மூலமாக என்ன பண்ணிட்டேன், என்னோட ஆர்கானிசமுக்கு நேம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரை பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் தான். ஒரு ஆர்கானிசமுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஜீனஸும் கொடுக்கணும், ஸ்பீஷியஸும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 2 காம்போனன்ட்ஸை எல்லா பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணவர் யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். பைனாமியல் நாமன்க்ளேச்சர் இஸ் given by கரோலஸ் லினேயஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், கரோலஸ் லினேயஸ் வந்து டாக்ஸானமிக் ஹையரார்கியும் யார் இது பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணது கரோலஸ் லினேயஸ் தான். ஓகேவா, now we understand with the examples of binomial nomenclature. So national bird Indian peafowl,
scientific name is Pavocrystasis. The national animal tiger. Tiger scientific name என்னப்பா Panthera tigris. Emerald dove. Dove scientific name என்ன that is state bird. Okay, state bird தான் நம்ம emerald dove. அதனுடைய scientific name என்ன Chalcopaps indica. Okay, trinomial nomenclature. What is trinomial nomenclature? ஒரு genus ஒரு species இருந்தால் அது binomial nomenclature. Genus, species, subspecies இருந்தால் அது என்னது trinomial nomenclature. Who has proposed the trinomial nomenclature? Huxley and Strickland. Okay. What is the examples of trinomial nomenclature? இப்போ பாருங்க Indian house crow, Corvus splendens. கார்வஸுங்கிறது ஜீனஸ், ஸ்ப்ளெண்டன்ஸுங்கிறது ஸ்பீஷியஸ், நெக்ஸ்ட் ஒரு ஸ்ப்ளெண்டன்ஸுங்கிறது என்னது சப்ஸ்பீஷியஸ். ஸோ இதில் கார்வஸ் எப்பயுமே ஜீனஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் எதில் தான் இருக்கணும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸ்பீஷியஸோட ஃபஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கீழே வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, இல்லை நான் வந்து டைப்பிங் இந்த மாதிரி ஆர்டரில் எழுதுகிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம் இட்டாலிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இதை வந்து ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸோட நேம்ஸை எழுதணும். இதுதான் ஃபார்மேட், ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சருடைய ஃபார்மேட். ஓகே, வாட் இஸ் டாட்டானமி? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த புக் பேக் கொஷின் கூடப்பா. ஓகேவா, டாட்டாமினா என்ன அப்படின்னா ஜீனஸும் ஸ்பீஷியஸும் சேமாக இருக்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாஜாங்கிறது இந்தியன் கோப்ரா. ஜீனஸும் சேம், ஸ்பீஷியஸும் சேம். ஆனால் கரெக்டாக பாருங்கள் இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதுகிறப்ப நான் ஃபஸ்ட்டு நாஜாவை நம்ம ஜீனஸாகவும் கேபிட்டல் லெட்டர்லையும், செகண்ட் நாஜா எழுதுகிறப்ப என்னுடைய ஸ்டார்டிங் லெட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஸ்பீஷியஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்மால் லெட்டர்லேயும் எழுதியிருக்கணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இல்லைன்னா இந்த கொஷின் ஃபுல்லாகவே தப்பு போட்டுருவாங்க. ஓகே, ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் அண்ட் 5 மார்க் கொஷின். நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான். இப்போ நியூவாக நீங்கள் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இந்தியன் பீஃபவுலு, எமரால்ட் டவ் இதுக்கெலாம் ஸ்பீஷியஸ்க்கெலாம் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் சயின்டிஃபிக் நேம் வந்து படிச்சிருப்போம். அதை கூட இங்கே கொடுக்கலாம். ஓகே, என்ன மெயின் அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் நேமை நம்ம எப்படி தான் எழுதியிருக்கணும் அப்படின்னா இட்டாலிக் ஃபார்மில் எழுதணும். பிரிண்டிங் பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜீனஸையும் ஸ்பீஷியஸையும் செப்பரேட்டாக எழுதி கீழே அண்டர்லைன் பண்ணணும். The genus name is always the first alphabet letter in uppercase. uppercaseனா என்னப்பா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பீஷியஸ் எப்பயுமே ஃபஸ்ட் லெட்டர் எதில் எழுதியிருக்கணும் அப்படின்னா லோயர் கேஸில் எழுதியிருக்கணும். The scientific names of any two organisms are not similar. எந்த ஒரு ஆர்கானிசத்துடைய இப்போ ஒரு ஆர்கானிசத்தோட நேமும் இன்னொரு ஆர்கானிசத்தோட நேமும் எப்பயுமே என்ன இருக்காது, ரெண்டு பேரோட இதுவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் வந்து சேமாக இருக்காது. இதுதான் ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சருடைய ஃபஸ்ட்டு 3 மெயின் ரூல்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீஷியஸை நான் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் ICZNல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் நேம் கொடுக்குறேன். நேம் கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய நேமை கூட நான் பின்னாடி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ லின்னேயஸ் எதுக்கெல்லாம் நேம் கொடுத்தாரோ அதுக்கு பின்னாடிலாம் LINN அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, அதே போல் இப்போ நம்ம ஸ்பீஷியஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணிக்கலாம் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ்க்கு கடைசியில் என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய நேமையோ இல்லை நான் கண்டுபிடிச்ச இயரையோ எது வேணாலும் நம்ம பப்ளிகேஷன் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ஸ்லைடு. த நேம் ஆஃப் abbreviated name of the scientist who first publishes the scientific name may be written after the species name along with the year of the publication. எந்த இயரில் கண்டுபிடிச்சோம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா, see one examples. லயன் இது என்ன அப்படின்னா ஃபெல்லிஸ் லியோ லின், இதுதான் லயனுடைய சயின்டிஃபிக் நேம். ஓகே, இது வந்து 1758 இவர் வந்து நேம் லின்னேஸ் வந்து நேம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை எப்பயுமே எழுதுகிறப்ப ஃபெல்லிஸ் லியோ L 1758 அந்த இயரில் நேம் கொடுத்ததுனால. ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இஃப் த ஸ்பீஷியஸ் நேம் இஸ் ஃப்ரேம்டு ஆஃப்டர் எனி பர்சன்ஸ் நேம் த நேம் ஆஃப் த ஸ்பீஷியஸ் ஷால் எண்ட் வித் அதனுடைய இதில் வந்து IIAE அப்படிங்கிற அதனுடைய நேமுடைய லாஸ்ட் லெட்டர் இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் வெல்லிங் லிசார்டோட நேம் என்ன அப்படின்னா கிரைட்டோடாக்டைலஸ். ஸோ இதை வந்து வரதகிரிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால கிரைட்டோடாக்டைலஸ் வரதகிரி. அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்பீஷியஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்பீஷியஸோட எண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நேம் ஆஃப் த பர்சன் நேம் போட்டுட்டு I இல்லைன்னா AE அப்படிங்கிற நேமை வந்து நம்ம வந்து அந்த லெட்டர்ஸோட எண்ட் ஆகணும் எந்த ஒரு ஸ்பீஷியஸோட நேமுமே. ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஸ்பீஷியஸாக அந்த சயின்டிஃபிக் நேமை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய நேம் கீழே வந்து என்ன பண்ணுறோம் வரதகிரி அப்படிங்கிறதுனால I போடுறோம். ஓகே,
ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்மா. இந்த லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கூட அந்த கொஷின் கேட்டாங்க. ஓகே, ஸோ கான்செப்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் ஜான்ரே. ஜான்ரேவுடைய கான்செப்ட் என்ன ஸ்பீஷியஸை குறித்து அப்படின்னா, ஸ்பீஷியஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதுதான் ஜான்ரேயோட கான்செப்ட். ஓகே, ஸோ இவர் வந்து என்ன பண்ணார், ஜான்ரே என்ன புக்கு நேம் எழுதினார், ஹிஸ்டோரியா பிளான்டேரியம், ஜெனரலிஸ் பிளான்டேரியம். ஸோ இது வந்து 3 வால்யூம்ஸ் வந்து இந்த புக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. வால்யூம் வந்து இது பண்ணியிருக்காரு 1693 வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் மெயினாக வந்து இவர் ஸ்பீஷஸ் எப்படி தான் இவர் வந்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் இது பண்ணியிருப்பார் அப்படின்னா, குரூப் ஆஃப் எ மார்ஃபாலஜிக்கல் சிமிலர் ஆர்கானிசம்ஸ் அரைசிங் ஃப்ரம் எ காமன் ஆன்செஸ்டர். எல்லா ஸ்பீஷியஸுமே அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் வந்து எதை போல தான் இருக்கும் அப்படின்னா, காமன் ஆன்செஸ்டருக்கு சிமிலராக தான் இருக்கும். எந்த ஒரு நியூ ஸ்பீஷஸாக இருந்தாலும் அந்த நியூ ஸ்பீஷஸ் எதை போல தான் இருப்பாங்க, காமன் ஆன்செஸ்டரில் இருந்து தான் அவங்களுடைய மார்ஃபாலஜிக்கலுடைய சிமிலர் ஆர்கானிசமாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் அபவுட் ஜான்ரே by John Ray. Okay, so what is John Ray concept? Species is the basic unit of classification. இவருடைய கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணது என்னது, குரூப் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் ஆர்கானிசம்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஏ காமன் ஆன்செஸ்டர். Concept of species is by Carolus Linnaeus. Carolus Linnaeus in his book, அவருடைய புக் நேம் என்ன அப்படின்னா சிஸ்டமா நேச்சுரே. எல்லா சயின்டிஸ்டோடைய நேமும் புக்கு எழுதின நேமும் வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க, மேட்ச்சு இல்லைனா ராங்லி மேட்ச்டு இதில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இவருடைய கான்செப்ட் என்னென்னா ஸ்பீஷியஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கரோலஸ் லினியஸோட கான்செப்ட் என்னது, ஸ்பீஷியஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ் as by Charles Darwin. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், புக் பேக் கொஷின்ஸ் ஆல்சோமா. ஸ்பீஷியஸ் கேன் பி டிஃபைன் அஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஹவ் சிமிலர் மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜி கேன் இன்டர்பிரட் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸ்பீஷியஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துடைய சிமிலர் மார்ஃபாலஜியையும் ஃபிசியாலஜியும் இருக்கும், அதில் இருந்து இன்டர்பிரட் ஆகி ஒரு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் ஒரு ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸாக தான் இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் இவருடைய கான்செப்ட். ஸோ இவர் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸுங்கிற புக்கில் வந்து எவல்யூஷனரி கனெக்ஷன், இவருடைய மெயினே என்ன அப்படின்னா, கனெக்ஷன் ஆஃப் எ ஸ்பீஷியஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒர்க் தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஒன் வேர்ட் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, எவல்யூஷனரி கான்செப்ட் ஆஃப் சார்லஸ் டார்வின் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ the evolutionary connections of species by the process of natural selections தான் சார்லஸ் டார்வினோட மெயின் ஒர்க்கு. ஸோ இவர் வந்து ஸ்பீஷியஸ் என்னவா டிஃபைன் பண்ணியிருக்காருமா, ஸோ டிஃபைன் அஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இப்போ ஸ்பீஷியஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம், அது யாரை போல தான் இருப்பாங்க அப்படின்னா, சிமிலர் மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜியாக அவங்க எதிலிருந்து வந்திருக்காங்களோ, இன்டர்பிரட் ஆகிருக்காங்களோ, ஸோ இப்படி இன்டர்பிரட் ஆகிற இந்த ஸ்பீஷியஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சிமிலர் மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜி. ஓகேவா.